பிஸ்மில்லா. நாங்கள் இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அடுத்த லட்சுவாங்குடியில். ஒரு லட்சுவாங்குடி அடுத்து 750 மீட்டர் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி தேதி 10/7/2026 மாலை 5:10 மணி. மழையும் காற்றுமா கடுமையாக இருக்குது. மாஷா அல்லாஹ், சரியான சூடாக இருந்ததுக்கு இந்த வெதர் ஒரு நல்ல வெதர் தான். ஆனால் கடுமையான முறையில் காற்று அடிக்குது. அது தொடர்ந்து மழையும் இருக்குது, பயங்கரமான முறையில் இருக்குது. ஏதோ ஒரு சந்தோஷம்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லாத்துக்கும் உள்ள நல்ல மழையாக சிறப்பானதை அல்லாஹ் ஆக்கி தருவான்னு சொல்லிட்டு மக்கள் பார்வையாளர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அல்லாட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் மழையுடைய வேகத்தை பாருங்கள். அந்த மழையுடைய வேகத்துக்கு மரங்கள் ஆடுற ஸ்பீடை பாருங்கள். இது சில சமயத்தில் ஜூம் ஆகுது, சில சமயத்தில் ஆக மாட்டேங்குது. ஹைர் ஓகே. மழை கடுமையான மழையாக இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய ஷோரூமு பொத்துக்கிட்டு ஊற்றுது. அதில் மழை, இந்த மழையை தாங்க முடியாமல் ஊற்றுது. யாரோ ஒரு நண்பர் பார்த்துட்ருக்காரு. மழையுடைய வேகத்தை பாருங்கள். அப்படியே பனிமூட்டம் நல்ல வேகம் வரும் போல் இருக்குது. ஓகே, வந்தாலும் எதையும் தாங்கக்கூடிய சக்தியாக இறைவன் படைச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். படைச்ச இறைவனுக்கே எல்லா புகழும். இந்த மழையை நல்ல பலனுள்ள மழையை நமக்கு ஆக்கி வைக்கணும். இந்த வெதருக்கு தகுந்த மழை. வெதர் சரியான சூடாக இருந்துச்சு, அதுக்கு நல்ல மழை. பாருங்க, புயல் அடிக்கிற மாதிரி அடிக்குது. எப்படி மரங்களுடைய வேகத்தை பாருங்கள். எங்கள் செட்டெல்லாம் எப்படி ஆடுது பாருங்கள். கார் ஷோரூமு எப்படி ஆடிட்டு இருக்குது. மலையில் ஒதுங்கி நிற்கிறாங்க. வந்து சில நண்பர்கள் காரில் உட்காந்துக்க சொல்லியாச்சு. வந்து காரில் உட்காந்துங்க வந்து நிற்கிறாங்க. வந்து உட்காந்துங்க. அது ஏண்டா எங்கள் ஷெட்டு உள்ளே மழை ஊற்றுது. என்னன்னு தெரியல. கார் ஷோரூம்லேயே மழை ஊற்றுது. மழையுடைய வேகம் அவ்வளோ வேகமாக இருக்குது. வந்து உட்காந்துங்க உட்காந்துங்க வந்து உட்காந்துங்க உட்காந்துங்க. ஒன்றும் இல்லை. கயல் மாஷா அல்லாஹ், பார்க்குறியா? 5 சகோதரர்கள் பார்க்குறியா? மழையுடைய வேகத்தையும் அதுக்கு தகுந்த காற்றையும் பாருங்கள். என்ன மாதிரி அடிக்குது காற்று. கிட்டத்தட்ட இந்த காற்று என்னுடைய கணிப்புப்படி கரெக்டாக இருக்குமேண்டா ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு அடிக்கும் போல இருக்குது. கயிறு அல்லாஹ் பரக்கத் செய்யணும். இந்த மழையை மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த தருணத்தில் அல்லாட்டையும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாவுடைய கிருபை இறங்கும் போது நம்ம இப்போ ஏற்றுக்கணும். அல்லாவுடைய கோபம் இறங்குனா அந்த நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். எங்களை அந்த கோபத்திலேருந்து காப்பாற்றணும், மன்னிப்பு கேட்கணும். ஓகே, கொடுக்கறது எடுக்கிறது இறைவன் கையில் இருக்கிறதுனால எப்போதுமே அல்லாவே போகணும். அதை பாருங்கள், ரெண்டு வேகத்தை பாருங்கள். அந்த லாரி கூட அப்படியே நிறுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க ஓட்டாம. இந்த மலையிலே டிராவல் பண்றாங்க ஆட்டோ. யாசின் சஃபீர் வெல்கம் தம்பி. பாருங்க, மின்னல் அடிக்குது, மழை அடிக்குது. மாஷா அல்லாஹ், இதே ஒரு இறைவன் அற்புதம் தான். பஸ் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. இடியுடைய வேகமும் இடி இடிக்குது. நல்லா காப்பாற்றணும் எல்லாத்தையும், மக்களையும். பலகீனமான மக்களை எல்லாம் காப்பாற்றணும் சொல்லி துவா செய்வோம். முகமது ஹம்தான் வாழ்த்துக்கள் தம்பி. பாருங்கள், இருக்கக்கூடிய இடம் லட்சுவாங்குடி. லட்சுவாங்குடியிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் அந்தன ஃபயர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி மழையுடைய வேகத்தை லைவ் போட்டுட்ருக்கேன். எங்கள்கிட்ட ஷோரூமுடைய ஷெட்டே தூக்குது அப்படியே மழை. நல்லா தான் காப்பாற்றணும்.
காற்றுடைய வேகத்தை பாருங்க, என்ன ஸ்பீடாக இருக்குது காற்று. கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60க்குள்ளே இருக்கும் இந்த காற்றுடைய ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். டயரு அவ்வளோ வேகமாக இருந்தால் கூட டேமேஜ் பண்ணிடும். நல்லா காப்பாற்றுறான். மூணு சகோதரர்கள் லைனில் இருக்கிற 5 பேர் காட்டுது. 2 பேர் தான் ஷோ பண்ணுது, பேரை ஷோ பண்ணுது. ஜாசிம் சபீர் பார்க்குறிய, முகமது ஹம்தான் பார்க்குறிய. ஓகே, வாழ்த்துக்கள். துவா செய்யுங்க, எல்லா மக்களுக்கும் எந்த இழப்பும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். இறைவன்கிட்ட சொல்லுங்கள், இறைவன்கிட்ட கேளுங்கள். பத்து சகோதரர்கள் பார்க்குறிய, மாஷா அல்லாஹ். நாவல் அடிப்பாக சொல்லுவார்ல, இறைவனிடம் கேளுங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லைன்ட்டு. இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அல்லாட்ட தான் கேட்கணும். அதை நல்லா ஆக்கி கொடுன்னு அல்லாட்ட கேட்டாலும் அல்லா நல்லாக்கி தந்துடுவான். ஷேக் ஃபரீது வாழ்த்துக்கள் தெரிஞ்சு பாருங்கள். 3வது ஆள் காட்டுது. கிட்டத்தட்ட 10 பேர் லைவில் வந்துருக்குறீங்க. பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எந்த ஒன்று எழுதுங்க, எங்கேயாவது பார்க்குறீங்கன்னு எழுதுங்க. நம்மளுடைய தகவல்களை பாஸ் பண்ணுறது என்னுடைய வேலை. இங்கே எங்கள்கிட்ட ஷோரூமில் உள்ளே உட்கார சொல்லிட்டோம். தம்பி உட்காந்துங்க, மலையில் நல்லா உட்காந்துங்க, உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சு உள்ளா காற்று அடிச்சு தூக்குது. மாஷா அல்லாஹ். என்னுடைய தகரத்தெல்லாம் உடச்சி எடுக்குது காற்று. எதையும் தாங்க, எதையும் இருக்கும், அதனால் பயம் இல்லை. கையில் பொத்துக்கிட்டு ஊற்றுது. கையில் எல்லாம் நலவாக்கி முடியாலான்னு கேட்குற நேரத்தில் என்ன ஸ்பீடில் வீசுது. இல்லை, எங்களுடைய ஷோரூம் முதலாளி வந்துட்டார்.